மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு கட்டாயம் என்பதன் மூலம் மருத்துவ கல்வியின் தரம் உயருமா, வேறு என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவை என மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எது மார்க் செக் பண்ணி எழுதினாதாங்க தெரியும், என்ன டீட்டெயில்னு சொல்ல முடியும். அது எழுதினாதான் கரெக்டாக தெரியும், இல்லைன்னா தெரியாது. இல்லைங்க, தொடர்ந்து இந்த பரீட்சைக்கு தனிப்பட தயார் பண்ணுறதுனால அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. சாதாரணமாக சமச்சீர் கல்விங்கிற முறையில் கிராமங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கூடாது. சின்ன ஸ்கூல்லேருந்து போகிற பிள்ளைங்களால கண்டிப்பாக பண்ணவே முடியாது, அது ஒரு கஷ்டம். எல்லாருமே ரொம்ப ஹை கிளாஸில் இருக்கவங்க தான் உள்ளே வருவாங்க. கொஞ்சம் மீடியமில் படிக்கிறவங்க, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போகிறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அவங்க படிக்கிறோன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணாம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. ஏன்னா +2 பேஸ் பண்ணி படிக்கும்போது அவங்க நார்மல் கான்செப்ட் தான் படிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் வைக்கும்போது அவங்க அப்போ தான் நல்லா பேஸ்லாம் கிடைக்கும். அப்படிங்கும்போது என்ட்ரன்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. பணம் கொடுத்து வாங்குறதெல்லாம் நல்லது இல்லைங்க. மார்க்கில் ஏதாவது எக்ஸாம் வச்சு எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் அடிப்படையில் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. பணம் கொடுத்து வாங்குறதால படித்தவங்க படிக்காதவங்க எல்லாமே பணம் இருந்தால் போய் வாங்கிக்கலான்னு அந்த தைரியம் சரியாக படிக்க மாட்டாங்க.